விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் 138வது குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருந்து. குறள்: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் நடந்து கொள்ளும் நல்ல ஒழுக்க நெறி என்பதே விதையாக நன்றி என்பதை அடுத்த ஒரு இடத்தில் நமக்கு உருவாக்கும். விதையாக நம்முடைய ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம்தான் அடுத்தவர் மனதில் விதையாக தோண்டி நன்றி உணர்வை தூண்டும். மாறாக தீய ஒழுக்கத்தில் நாம் நடக்கும் பொழுது அது என்றுமே நமக்கு துன்பத்தை தரும். இதுதான் இதனுடைய அர்த்தம். குறளை அதாவது நன்றிக்கு வித்தாகும், நன்றி என்ற ஒரு உணர்வுக்கு விதையாக, வித்து என்றால் விதையாக இருப்பது நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை என்றால் துன்பம். தீயொழுக்கம் என்றுமே துன்பத்தை தரும். சரி, இப்போ நம்ம பேசிக்காக பார்க்கணும். யார் நம்ம ஊரில் ஒரு மனிதனை பார்ப்போம், ரொம்ப சுயநலவாதியாக இருப்பான், யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். காலைல எழுந்திரிப்பான், ஆஃபீஸ் போவான், வருவான், வீட்டுக்குள்ளே வருவான், பக்கத்தில் அக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டுக்க மாட்டான். அவன் உள்ளே போயிடுவான். பசங்களும் அதே மாதிரி போவாங்க வருவாங்க, அதாவது படிப்பாங்க, அடுத்த பசங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட கண்டுக்க மாட்டான். வெளியே வந்து நின்று வேடிக்கை பார்ப்பான், உள்ளே போயிடுவான். ஆனால் தான் பணத்தை நல்லபடியாக தான் குடும்பத்துக்காக செலவழிப்பான். எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வருவாங்க, எல்லாம் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன, சுயநலவாதியாக இருக்கும்பொழுது அவன் குடும்பம் எப்பொழுதுமே நல்ல நிலைமைக்கு உயர்ந்து விடுகிறது. அப்போ அவங்க பசங்க என்ன சொல்லுவாங்க, என்றைக்காவது எங்கள் அப்பா எந்த இதுவும் இல்லைப்பா, அங்கெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லைப்பா, எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை மட்டுமே பார்த்தாருப்பா, நாங்களாம் ரொம்ப நல்லபடியாக வளர்ந்தோம்ப்பா. அப்போது ஒரு குடும்பம் நன்றாக இருப்பதற்கு, அந்த குடும்பத்தினுடைய இருப்பவர்கள் அவர்களை நினைத்து பார்ப்பதற்கு அவன் ஒரு சுயநலவாதியாக இருந்தாலும் தன் குடும்பத்தை மட்டுமே பார்த்தான். அப்போ என்ன, ஒழுக்கத்தோடு பார்த்து கொண்டான். சில குடும்பத்தை நம்ம பார்ப்போம், அவன் என்ன பண்ணுவான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், நல்ல நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுவான், குடிப்பான், நல்லா ஜாலியாக இருப்பான். அப்போது தன்னிலை மாறும்பொழுது ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு நேர்ந்து விடுகிறது, அல்லது அதிகமாக செலவு பண்ணி கடங்காரன் ஆகிடுவான். அப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய நிலை தடுமாறி விடுகின்றான். ஒன்று இறந்து போயிடுவான், அப்படி இல்லைனா ஏழை ஆகிடுவான். ஏழை ஆகிட்டாங்க, சமுதாயம் யாருன்னா மதிக்குமா, மதிக்காது. அப்போ என்ன, குடும்பம் என்ன பண்ணும், துன்பத்தை அனுபவிக்கும். எனவே தான் நண்பர்களே, எப்பொழுதும் ஒழுக்கம் என்பது அவசியம், அத்தியாவசியம். ஆனால் சுயநலம் என்பதை மீறி இருப்பதும் சரியல்ல. எனவே ஒழுக்கத்துடன் சுயநலத்தையும் மீறி நன்றாக நல்ல பெயரை எடுக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் சில எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தாலே அது துன்பத்தை தராது என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.